ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தா காஞ்சிபுரம் வந்திருக்கேன். காஞ்சிபுரம் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுக்கு காஞ்சிபுரம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ரூபாய்க்கு வந்து சூப்பராக வந்து ஒரு சாப்பாடு போட்டிருந்தாங்க. காஞ்சிபுரம் பஜாரு, காஞ்சிபுரம் கைஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய். இது வந்து ஆப்போசிட்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு ரைஸ். இதுதான் வந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம போகிறோம் அந்த ஹோட்டலுக்கு. பார்த்துங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு போனோம். அப்படியே கொஞ்சம் ஷார்ட்ஸ் காட்டுறேன். ரொம்ப பிஸியான ஏரியாங்க காஞ்சிபுரம். வந்து ரொம்ப பிஸியான ஏரியா. இப்போ பட்டு சேலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்லாம் இருக்குது. ரொம்ப பிஸியான ஏரியா. கோவிலுக்கும் ரொம்ப ஃபேமஸான ஏரியா காஞ்சிபுரம். அப்புறம் பார்த்தோன்னா புடவை, பட்டு புடவைக்கு ஃபேமஸ்ஸு. சரி வாங்க, நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப பிஸியான ஏரியா காஞ்சிபுரம். பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்மார்க் பார்த்தீங்க, இந்த பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. பாரத் பெட்ரோல் பங்க் சைடு வந்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கோவில் ஒன்று இருக்கும் ரைஸ். இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம நெல் தான் நிறைய. நான் பார்த்த இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது. ஃபுல்லாக நெல் ஃபேக்ட்ரி தான். நிறைய டைம் காஞ்சிபுரம் வந்திருக்கேன். பெரிய டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னென்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணி பேசுகிறேன். பஜார் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கோவிலில் வந்து ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை ஒன்று இருந்துச்சு. 4 வகை குழம்பு கொடுத்து 2 பொரியல், ஊறுகாய், அப்பளம். ஆனால் ரொம்பவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த 40 ரூபாய்க்கு வந்து சரியான ஒர்த்து தான். சாப்பாடுலேருந்து குழம்புலேருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. சரி, அது வீடியோ ஷூட் பண்ண தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடை வந்து இல்லை. கடையை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து 5 மாதம் ஆயிடுச்சான். நான் என்ன ரீசன், நான் போய்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டது பார்த்திங்கன்னா, அந்த கோவிலாண்ட வந்து இப்போ அன்னதானம் போட்டதுனால வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லையா, அதனால் வந்து அந்த கடையை எடுத்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம காஞ்சிபுரத்தில் 40 ரூபாய்க்கு வந்து சரியான சாப்பாடு. நான் 2 டைம் சாப்பிட்ருக்கேன். சரி, எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி போச்சு. சரி, அதனால தான் காஞ்சிபுரம் நான் வந்தேன். பார்த்திங்கன்னா இங்கே காஞ்சிபுரத்தில் என்ன ரொம்ப இதுன்னு நீங்கள் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து விவசாயம் தான். நெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நெல் தான். நெல் வந்து நிறைய நெல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் விவசாயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ஸு, கோவில். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு கோவில் இருக்கும். காஞ்சிபுரத்தில் ஃபேமஸான கோவில் இருக்குது. சொன்ன மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன், நம்ம அத்திவரதர், வரதராஜ பெருமாள், மாதிரி நிறைய கோவில்ஸ்லாம் நம்ம டெம்பிள்ஸ் இருக்குது. முன்னாடி நிறையா இருக்குது. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இருக்குது. இங்கே காஞ்சிபுரம் வர போகவே மாட்டாங்க. அதில் காஞ்சிபுரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு கோவிலில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு புடவைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. காஞ்சிபுரம் அடிச்சிக்கவே முடியாது பட்டு புடவையில். நீங்கள் எங்கேருந்து வந்து தமிழ்நாட்டிலேருந்துலாம் சரி, வெளியூர்லேருந்து வந்தால் சரி, காஞ்சிபுரத்தை வந்து பட்டு புடவை வாங்காமல் போகவே மாட்டாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம பட்டு புடவை வந்து நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். பரவாயில்ல கைஸ், இன்னொரு டைம் நான் வந்து காஞ்சிபுரம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் டாட்டா அண்ட் டேக் கேர் அண்ட் பை. இன்னொரு வந்து இந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம பைக்கு, உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.